ஹாய் guys, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் செரி கம்ப்யூட்டர்ஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பழைய பிசி, அதாவது பார்த்தீங்கன்னா இந்தளோட i5ல 6 ஜென்னுக்கு மேலே யூஸ் பிசி ஆல்ரெடி யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்போ பிசி அப்கிரேட் பண்ணணும்னு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி i5 6 ஜென்னுக்கு மேலே இருக்கிற பிசி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா DDR4 ரேமோட வந்து கொண்டிருக்கும். ஸோ நீங்கள் என்ன செய்யலாம்னா, எங்கள்கிட்ட ரைசன் மதர் போர்ட் இருக்குது, மற்றது பார்த்தீங்கன்னா ரைசன் ப்ரொசஸர் இருக்குது. அதை எடுத்து உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்க DDR4 ரேம் மற்றது பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையுமே எடுத்து அதுலேயே பவர் சப்ளை எல்லாமே இருக்குன்னு தானே. ஸோ நீங்கள் எங்கள்கிட்ட மதர் போர்ட்டையும் ப்ரொசஸரையும் மட்டும் எடுத்துக்கொண்டு அதுக்கு ஒரு ஸ்டாக் கூலர் ஒன்று தேவைப்படும். அதே பார்த்தீங்கன்னா உங்களோட பிசியை நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்கிரேட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அந்த நீட்ஸ் யாராவது இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களை கண்டெக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கிற மதர் போர்ட் மற்றது பார்த்தீங்கன்னா ப்ரொசஸர் டீட்டெயில்ஸை நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணி வைப்போம். உங்களுக்கு அது ஓகேன்னா நீங்கள் எங்களை கண்டெக்ட் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். இது பார்த்தீங்கன்னா i5 6 ஜென்னுக்கு மேலே யாராவது ஓல்ட் பிசி, அது பார்த்தீங்கன்னா i5 6 ஜென் 7 ஜென் 8 ஜென் 9 10 11 ஜென் வரைக்கும் வச்சிருக்கிறார்கள். நீங்கள் எங்கள்கிட்ட இன்னும் உங்களோட ஓல்ட் பிசியை நீங்கள் அப்கிரேட் பண்ணி கொள்ளணும்னா நீங்கள் எங்கள்கிட்ட ரைசன் 5ல 5600 GT இருக்குது, மற்றது பார்த்தீங்கன்னா ரைசன் 5ல 3400G இருக்குது. அதை விட பார்த்தீங்கன்னா ரைசன் 7ல 5700G என்ற ப்ரொசஸரும் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு யாருக்காவது நீட்ஸ் இருக்குமெண்டா மறக்காமல் உங்களை கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கான பிசியை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ.